மே மாத பலன்கள். பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட கன்ஃபியூஷன். சார், சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்னா என்னன்னா, இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாமா, அந்த மாதிரி விஷயங்கள். வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட பலன்கள். மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது. என்னவென்றால், சுக்கிர பகவான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் ஓவர் ஸ்டே பண்றார் மீனத்துல. செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல, இவரு ஒரு 4 மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல. இவங்கெல்லாம் யாருமே கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். நினைச்ச இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ நேர்மையான அதிகாரிகள். ஸோ சுக்கிர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும்? உலகமே காதலில் முழுகும். சுக்கிரன் உச்சம். மே மாதம் என்ன ஆகிறது? புதாதித்ய யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்க போகிறார்கள். செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார். இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது? யார் யாரெல்லாம் குபேரனாக போறீங்க, யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம், யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சொன்னேன், மீனராசிக்காரங்களுக்கு, சார் நீங்க எல்லாம் உலக புகழ் பெற போறீங்க, உலகம் எங்கும் டிராவல் பண்ண போறீங்க எல்லாம் சொன்னேன். ஒரு வயலு நம்பல. மீனராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, நிறைய பேர் ஃபாரின் போயிருப்பீங்க, நேரம் கடல் தாண்டி இருப்பீங்க. காரணம் என்னவென்றால், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம், ஏன்னா நான் மீனராசி, நான் ஃபாரின் போனதை வச்சு உங்களுக்கு சொல்றேன், நான் தான் டெஸ்ட் உங்களுக்கு. ஸோ அப்ப மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியில் இருந்த ராகு விடுபட்டு 12க்கு போறாரு, பெரிய கிஃப்ட். எப்பா சாமி நீ போப்பா. என்ன ராசியில ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, டெய்லி சண்டை வரும் ஒய்ஃபோட, டெய்லி டைவர்ஸ் 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 டைவர்ஸ். இந்த டைவர்ஸுக்கு ஒரு காது இருந்தா அதே ஆச்சா அப்படின்ட்டு போயிடும். காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு மேல ஒரு சொல்லி 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 கேவலப்பட்டு போயிடும். அப்ப ராசியில ராகு இருந்தா என்ன ஆகும்? டிஸ்ட்ராக்ஷன் அதெல்லாம் போச்சு. இப்ப ராசியில யார் வந்திருக்கா? சனி வந்திருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சில பேரை ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி நான் ஸ்ட்ரைட்டா சொன்னேன், கும்பராசிக்கு எழுதி வச்சுக்கோ டைவர்ஸ் செய்யறேன். அந்த மாதிரி மீனராசியில எழுதி வச்சுக்கோங்க, சனி உடம்புல வந்துட்டார். இனி ஒரு பொய் சொன்னா கூட மாட்டிப்பீங்க. சனி என்ன பண்ணுவார்? சனிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பொய் சொல்றது, ஏமாத்துறது. சில பேர் ஷாப்ல பார்த்தா மூஞ்ச பார்த்தா தெரியும், இந்த மிஷின் பக்கத்துல நின்றுட்டே இருப்பாங்க. என்ன பண்றீங்க? ஜாப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்க கூடாது, ஓட்டணும். ஓட்ட மாட்டாங்க, ஓட்டுற மாதிரி நடிப்பாங்க. தள்ளு 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 தள்ளு. சனி உண்மையிலே தள்ள வச்சிருவாரு. சனிட்ட பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா பக்கா ஷாப்ல ஒரு பர்சன். ஆபீஸ்ல ஏமாத்திடலாம். ஆக்சுவலி தி பிரசன்டேஷன் வில் பி, அது வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிலாம் பேசலாம். ஷாப்ல அப்படிலாம் பேசக்கூடாது. வேலை போறாரு அவ்வளவுதான். மார்க்கெட்டிங் ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? டைரக்டா கம் டு தி சாப்டர். அந்த மாதிரி சனி உடம்புல இருக்கும்போது டைரக்டா ஒர்க் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஒரு நாள்ல 20 மணி நேரம் வேலை வாங்கணும், வேலை செஞ்சே ஆகணும். வேலை செய்ய வைக்கிறது தான் சனியோட ஸ்டைல். உங்க கையாலே உங்களை வேலை செய்ய வச்சு உங்க கையாலே உங்களை முன்னுக்கு கொண்டு வருவார். நீங்க முன்னுக்கு தான் வருவீங்க, ஆனா அதுக்காக நீங்க கொடுக்குற வேலை ரொம்ப அதிகம். சாயந்தரம் போக்குவரத்தா சினிமாக்கெல்லாம் போயிட்டு வருவேன். போக்குவரத்தே கிடையாது, சினிமாவே மறந்துடு, 24 hours கமிட்டட் அப்படி ஆகிடுவார். 10 கூடிய குரு பகவான் இதுல 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று பலமாக இருக்கிறார். இங்க பாருங்க, ஒரு சூப்பரான விஷயம். 6 கூடிய சூரியன் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறது. 4ஆம் இடத்திலே இருக்கிற புதன், 4-7 கூடிய புதன் 3ஆம் இடத்தில் மறைகிறார். அவன் மறைஞ்ச நல்லதுதான், அவன் பாதகாதிபதி. 5ஆம் வீடாகப்பட்ட யோகஸ்தானத்திலே 2 கூடிய தனாதிபதி இருக்கிறார். தனத்தை தரக்கூடிய செவ்வாய் 5ஆம் வீட்டில இருந்து மிக அற்புதமான பலன்கள் எல்லாம், நிறைய பணத்தை கொடுக்கிறார். சூப்பரான ஒரு நேரம் அதுதான். சனி பகவான் உடம்புல உட்கார்ந்து 7 பார்க்கிறார், 10 பார்க்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சனி 10ஓட கனெக்ட் ஆச்சுன்னா அதை விட ஒரு யோகமான நேரம் உலகத்திலே எதுவும் கிடையாது. ஏன்னா சனி 10ஐ பார்க்கும்போது பெரும்புகழ் உண்டாகும். 10ங்கிறது பிரபலமான இடம், பெரும்புகழை தரக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம். சனி 10ஐ பார்க்கிறார். 10ஐ பார்க்கும் பொழுது பெரும்புகழை தருகிறார். உலகமெங்கும் அறியப்படுகின்ற ஒரு பாப்புலர் ஃபிகராக உங்களை மாற்றுகிறார்.
குரு 4ஆம் இடத்திலிருந்து 4லிருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 12 அப்படிங்கிறது என்னன்னா விமர்சனங்கள், ட்ரோல். சரி, எனக்கெல்லாம் ஊருப்பட்ட ட்ரோல் இருக்கு. உலகத்திலே ஒரு அஸ்ட்ராலஜருக்கு இவ்வளவு ட்ரோல் இருக்கான்னா அது எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் ட்ரோல்ல நானே பார்த்து சிரிச்சுக்குவேன், ஜாலியா இருக்கும். அப்போ இந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது ஒருத்தர் கேட்டார், உங்களை பற்றி விமர்சனங்கள் அதிகமாகி வருகிறது, வரட்டும், என் புகழுக்கு அது போதாது. அது பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா விமர்சனம் விமர்சனம் மட்டும் அங்கேயே தான் இருப்பான், நம்ம தான் வாழ்க்கையை முன்னுக்கு வந்துட்டே இருப்போம். என்றுமே நண்பர்களே, 12ஆம் வீடு என்பது கிசு கிசு விமர்சனம். அதை பத்தி ஒரு 5 காசுக்கு மதிக்காதீங்க. சூரியனை பார்த்து நாய்க்கு எல்லாம் சொல்லுவாங்க, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சூரியன்கிற ஒரு கேரக்டருக்கு பூமி இருக்கிறதே தெரியாது. பூமியே அது இவ்வளவுண்டு தான் இருக்கும். அந்த இவ்வளவுண்டு பூமியில 80% கிட்ட தண்ணீர், மீதி 14% தான் லேண்டு. அதுல மனிதர்கள் வாழ முடியாத இடம் 11%. மீதி இருக்கிற ஒரு 5% நம்ம ஏதோ இங்க போர் ஒரு இடம் பேஸ்டுள்ள இருக்கோம்னு வச்சுங்களேன். இதை பத்திலாம் சூரியனுக்கு தெரியும் நினைக்கிறீங்க, முதல்ல பூமிக்கே தெரியாது. இதுல சூரியனை பார்த்து இங்க பூமியில் இருக்கிற நாயை சூரியனுக்கு ஒரு கண்ணு கூட தெரியாது. நம்மளா சொல்லித்தர வேண்டியதான். அப்ப நம்ம என்னன்னா, உங்க செக்டார், உங்க ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுல பாசிட்டிவா நாட்களை மட்டும் வச்சுக்கோங்க, நெகட்டிவா நாட்களை பிளாக் பண்ணிட்டு போயிருங்க. இவன் மூலமா பேசாம இருந்தாலே உருப்பலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சின்ன வாழ்க்கை, நம்ம கொடுத்ததே இவ்வளவு வாழ்க்கை. நமக்கு எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. சாப்பிடும் போது விக்கிச்சுன்னா போக வேண்டியதான். இதுல இவன் கூட டைம் வேஸ்ட் பண்ணி எவ்வளவு நேரம் வேஸ்ட். சில கேரக்டர்லாம் லைஃப்குள்ள வந்தா நம்ம உருப்பவே மாட்டோம். ஏன் அப்படின்னா அவனோட நெகட்டிவிட்டி. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். இது உங்க வாழ்க்கை, உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. நீங்க என்ன வேணா செய்வீங்க. போர் அடிக்குதுன்னு எல்லா பிசினஸும் விட்டு பஞ்சு மிட்டாய் கூட தான் வைக்க போவீங்க. உங்களை யாரும் கேட்க முடியாது. பிகாஸ் இது உங்க வாழ்க்கை. இதுல உறுதியா இருங்க. ராசியில உடம்புல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த திமிர தருவார். திஸ் இஸ் மை லைஃப், நான் என்ன வேணா செய்வேன், மை லைஃப் மை ரூல்ஸ், என்ன வேணா செய்வேன். இதில் உறுதியாக இருங்கள். ஏன்னா 12ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு உங்களை தூக்கமின்மையை ஏற்படுத்துவார், டிப்ரெஷனை உண்டாக்குவார், மாய கனவுகளை உண்டாக்குவார். ஒருவேளை இந்த லைட் இடிஞ்சு தலைமையில விழுந்துருச்சுன்னா, ஆமா இப்படி கவலைப்படுங்க. ஒருவேளை நம்ம நாளை காலையில் எந்திரிக்கலன்னா இப்படி கவலைப்பட்டு இருக்க வேண்டியதான். 12ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள். என்னைக்கோ நீங்க தொட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் இப்ப வெளியே வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னா, when you become famous over somebody will put camera. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதை வேணா பண்ணுங்க. இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொன்னல அந்த மாதிரிதான். இதுவும் ஒரு கோட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கோட்டை தாண்டு போதுதான் பிரச்சனையே வருது. 12ஆம் வீட்டு ராகு கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் பிரச்சனை எல்லாம் கொண்டு வருவார். இந்த கேரக்டர்லாம் நம்ம லைஃப்ல மீட் பண்ணாமே இருக்கணும். நமக்கும் இந்த இவனுக்கெல்லாம் இவங்க கூட தான் போய் பேசினா நம்ம தரம் கம்மி அப்படிங்கிற உறுதியா மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசிட்டே இருப்போம். இந்த மே மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரப்போகிறது. ராசியில் இருக்கக்கூடிய சனியும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்து செவ்வாயுமாக சேர்ந்து பணத்தை அள்ளி தரப்போகிறார்கள். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. சுபமங்கல யோகம் உண்டாகிவிட்டது. கலக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க. கீழே போயிட்டு இருக்கின்ற 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது மலேசியாவிலே பெனாங் நகரிலே உருவாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்க நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். போன்ல பார்க்கறத விட டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் நான் மலேசியா வருகிறேன். என்னை நேரடியாக சந்திக்கலாம். உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லி தீர்த்துக் கொள்ளலாம். யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் வேணுமோ அவங்க வீட்டிலேயே வந்து நான் பண்ணித்தரேன். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.